Hello everyone, welcome to Developers Life. I am Sena. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வந்து கிறிஸ்டல் இன்டகிரேட்டட் சர்வீஸ் லிமிடெட் ஐபிஓ பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஐபிஓ அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்ற டீட்டெயில்ஸை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். கரெக்டாக சொல்கிறேன்னு தெரில, KRYSTAL ஓகேங்களா, இன்டகிரேட்டட் சர்வீஸ் லிமிடெட். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா, கம்பெனியோட டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம், ஃபினான்ஷியல் ரிசல்ட், கிரே மார்க்கெட் ப்ரீமியத்தோட ஸ்டேட்டஸ், ஐபிஓ ரிஜிஸ்டர் யாருன்னு பார்க்க போகிறோம். அண்ட் எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்னோட ரிவ்யூ பற்றி நான் சொல்ல போகிறேன், இதை அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்றத. வாங்க ஃபாஸ்ட்டாக ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். ஸோ மார்ச் 14th ஓப்பன் ஆகுது இந்த ஐபிஓ, மார்ச் 18th க்ளோஸ் ஆகுது. 14th ஓப்பன் ஆகி 18th தான் க்ளோஸ் ஆகுது, ஏன்னா இடையில வந்து சாட்டர்டே சண்டே இருக்கிறனால. அண்ட் அலாட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மார்ச் 19 இன்கேஸ் உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா மார்ச் 20 உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மணி வந்து கிரெடிட் ஆயிரும். அண்ட் லிஸ்டிங் டேட் என்னைக்குன்னு பார்த்துச்சுன்னா மார்ச் 21. ஸோ ஒரு வாரம் கேப் இருக்குது. அதாவது வியாழக்கிழமை மார்ச் 14 ஓப்பன் ஆகி அடுத்த வியாழக்கிழமை மார்ச் 21 தான் லிஸ்டிங் ஆகுது. அண்ட் இதோட ப்ரைஸ் பேண்ட் பாருங்கள், 680 ரூபாலேருந்து 715 ரூபா வரையும் கொடுத்துருக்காங்க பெர் ஷேருக்கு. நீங்கள் ஒரு லாட் வாங்கி ஆகணும், ஒரு லாட்டுக்கு 20 ஷேர் கிடைக்கும், கிட்டத்தட்ட 14,300 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். அண்ட் இதோட இஷ்யூ சைஸ் பாருங்கள், கிட்டத்தட்ட 300 கோடிக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. அண்ட் இது அப்ளை பண்ணாலும் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்வேன். அண்ட் இது லிஸ்ட் ஆகுது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா BSE அண்ட் NSEயில் லிஸ்ட் ஆகுது. இவ்வளோ தான் இதோட டீட்டெயில்ஸ். என்றைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும், 14 ஓப்பன் ஆகுது, 18 க்ளோஸ் ஆகுது, 21 க்ளோஸ் ஆகுது, சாரி லிஸ்டிங் ஆகுது. 680 ரூபாலேருந்து 715 ரூபா கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான், இந்த டீட்டெயில்ஸ் நல்லா பார்த்துங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்க வேண்டியது வந்து கம்பெனியோட ப்ரொஃபைல். ஸோ இதிலேயே அவங்க கொடுத்துருக்க இன்டகிரேட்டட் சர்வீஸ் லிமிடெட் அப்படின்ற வேர்டை நீங்கள் நல்லா பார்த்துங்க. அப்படின்னா என்னென்னா, ப்ரொவைட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ் அப்படின்ற இது அப்படின்னா என்னென்னு நான் சொல்லணும்னா, உங்களுக்கு ஹவுஸ் கீப்பிங், லேண்ட் ஸ்கிராப்பிங்கு, எலக்ட்ரிக்கல் அண்டு பம்பிங் சர்வீசஸ், வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு, பெஸ்ட் கண்ட்ரோல், இது மாதிரி நிறைய இதுக்கு வந்து இவங்க வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அதனால தான் இன்டகிரேட்டடுன்னு வருது. இது இவங்க வந்து கிளீனிங்ஸ் இதில் மட்டும் இல்லாமல் மற்றதுலேயும் இருக்காங்க, வேர் ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்லேயும் இருக்காங்க, ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனிக்க வேண்டியது இந்த கம்பெனி. சிம்பிளாக சொல்லப்போனால் இவங்க என்னென்னா, ஸ்கூலு, ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷனு, மெட்ரோ ஸ்டேஷன், இதெல்லாம் கிளீனிங் சர்வீஸில் இவங்க வந்து, அதாவது மெயின்டெனன்ஸ் சர்வீஸ்னு சொல்லுவாங்க மொத்தமாக சொல்ல போனால். பிளம்பிங் ஒர்க்லேருந்து எல்லாத்துக்கும் இவங்க மொத்தமாக கான்ட்ராக்ட் கொடுத்துருவாங்க. இவங்க வந்து இதை வந்து டேக் ஓவர் பண்ணுவாங்க, அவ்வளோதான். நீங்கள் இங்கேயே பார்க்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் 134 ஹாஸ்பிட்டல்ஸு, 224 ஸ்கூல்ஸு, 2 ஏர்போர்ட்டு, 4 ரயில்வே ஸ்டேஷன்ஸு, 10 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ். ஸோ இவங்க இதெல்லாம் வந்து கண்ட்ரோலில் இருக்குது. எப்படின்னா, இவங்க வந்து ஒரு டெண்டர் கொடுத்து இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க வந்து பெம்பிங், எலக்ட்ரிக் ஒர்க்லேருந்து எல்லாமே இவங்க பார்த்துக்குருவாங்க, ஏதாவது மெயின்டெனன்ஸ் ஒர்க்காக இருந்தால். ஸோ அதுதான் அந்த கம்பெனி சுருக்கமாக சொல்ல போனால். ஸோ இன்டெப்த்தாக நம்ம பார்க்கணும்னு தேவையில்லை, ஏன்னா இது வந்து 14 ஸ்டேட்டில் இருக்குது, 1 யூனியன் டெரிட்டரியில் இருக்குது. ஓகேங்களா, இது போதும் நமக்கு. அடுத்து நம்ம ஃபினான்ஷியல் ரிசல்ட் பார்க்கலாம். 31 மார்ச் 2021 பார்த்தீங்கன்னா ரெவன்யூ வந்து 4,074.31 கோடியாக இருந்தது. 31 மார்ச் 2022 அதில் பார்த்தீங்கன்னா 474.31 கோடியாக இருந்தது. 554.86 கோடியாக வந்து நல்ல இன்க்ரிமெண்ட் கொடுத்துருக்கு. நான் 4000 சொல்லிட்டேன், 474.31. ஓகேங்களா. 31 மார்ச் 2023 பார்த்தீங்கன்னா 710.9 கோடியாக வந்து நல்ல ஸ்லைட்லி சேஞ்சஸ் ஆகிருக்கு. அதுக்கடுத்து லேட்டஸ்ட்டாக வந்த குவார்டர் ரிசல்ட் 455.67 கோடியாக வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. கண்டிப்பாக இது 800 கோடியை தொடர்றதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இந்த இதில். ஸோ இவ்வளோ தான், இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும். ஏன்னா ஸ்லைட்லி சேஞ்சஸ் ஆகுது, இதுதான் ரொம்ப முக்கியம். எங்கேயுமே அப் அண்ட் டவுன்ஸ் வரல. ஓகேங்களா, நம்ம டோட்டல் பாரோயிங்லாம் நம்ம கன்சிடர் பண்ணணும்னு தேவையில்லை, ஏன்னா இது ஐபிஓ வந்து நம்ம அப்ளை பண்ணி லிஸ்டிங் கெயினுக்காக தான் மெயினாக பார்ப்போம். நீங்கள் லாங் டேர்ம் போகிறதா இருந்தால் தான் நீங்கள் எல்லாத்தையும் இதெல்லாம் கவனிக்கணும். ஓகேங்களா, ஃபைன். இதோட ஐபிஓ ரிஜிஸ்டர் யார் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இவங்க தான் இதோட ஐபிஓ ரிஜிஸ்டர், லிங்க் இந்தியா பிரைவேட் லிமிடெட். உங்கள் ஐபிஓ வந்து அப்ளை ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த வெப்சைட். இதில் போய் சர்வீசஸ்னா உங்களுக்கு தெரியும் என்னென்ன இருக்குன்னு. இன்டகிரேட்டட் ஃபெசிலிட்டி மேனேஜ்மெண்ட் சர்வீசஸ், ஸ்டாஃபிங் சொல்யூஷன் அண்ட் பேரோல் மேனேஜ்மெண்ட், ப்ரைவேட் செக்யூரிட்டி அண்ட் மேனேஜ் கார்டிங். ஸோ இது மாதிரி கேட்ரிங் நிறைய சர்வீஸ் கொடுக்குறாங்க. நம்ம அதுக்கு மேலே இன்டெப்த்தாக பார்க்கணும் தேவையில்லை, நீங்கள் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அவங்க என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது.
ஓகேங்களா, ஃபைன். ஸோ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது கிரே மார்க்கெட் ப்ரீமியம். இது வரைக்கும் இந்த கிரே மார்க்கெட் ப்ரீமியம் ட்ரேடே ஆகலை. மேபி இது வந்து அவ்வளோ ஒர்த்தியான இது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ இருந்துச்சுன்னா, நல்ல டிமாண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரேட் ஆகிருக்கும், ஒரு 10 ரூபாயாவது ட்ரேட் ஆகிருக்கும். பட் இங்கே எதுவுமே ட்ரேட் ஆகலை. ஸோ நம்ம அதுதான் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. ஓகேங்களா, ஃபைன். நம்ம இப்போ என்னோட ரிசல்ட் கேட்டிங்கன்னா, அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, நான் வந்து அப்ளை பண்ணுங்க, ஆனால் வெரி வெரி ஹை ரிஸ்கி அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இதோட மெயின் ரீசன் பாருங்கள், இந்த மாதிரி கம்பெனிங்கெலாம் வந்து அடிக்கடி ஆர்டர் இருக்க மாட்டாங்க. ஒரு இயருக்கு ஒரு ஆர்டர் வரும், அதாவது கான்ட்ராக்ட் எடுப்பாங்க. மெட்ரோ ஸ்டேஷனாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து என்ன சைமல்டேனியஸில் நிறையா மெட்ரோ ஸ்டேஷனை ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. ஒரு மெட்ரோ ஸ்டேஷன் ஓப்பன் ஆனதுக்கே 10 வருஷம் ஆக்கி போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல அவங்களுக்கு இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடாக, அதாவது மெயின்டெனன்ஸ் ரிலேட்டடாக கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் ரெவின்யூ நம்ம ரொம்ப கம்மி. இதோட க்ரோத் வந்து ஓரளவு தான் இருக்கும், ரொம்ப ஹை லெவலில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா, ஸோ அதுக்காக அந்த இது வந்து ரிஸ்கின்னு நான் சொல்கிறேன். செகண்ட் வந்து கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ட்ரேடே ஆகலை, அதுக்காகவும் இது ரிஸ்கின்னு சொல்கிறேன். ஸோ இதில் சான்சஸ் இருக்குது, நெகட்டிவும் லிஸ்ட் ஆகலாம், இல்லை ஒரு பர்சன்டேஜ் 2% வந்து லிஸ்ட் ஆகலாம். ஸோ இது நம்ம எதையுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது கரெக்டாக. ஸோ இதுதான் இப்போதைக்கு உள்ள நிலைமை. நம்ம எப்போயுமே 3 பாயிண்ட்ஸ் பார்ப்போம். கம்பெனியோட ப்ரொஃபைல்ஸ் பார்த்தோம், நல்லாயிருக்கு. ஃபினான்ஷியல் ரிசல்ட் நல்லாயிருக்கு. ஒன்லி கிரே மார்க்கெட் ப்ரீமியம் வந்து ட்ரேட் ஆகலை. அண்ட் இதோட கம்பெனியோட க்ரோத் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காதுன்னு நான் என்ன ரீசன் சொல்லிட்டேன். இதற்காக தான் நான் வந்து ரிஸ்கி அப்ளைன்னு சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து அப்ளை பண்ண போகிறது இல்லை. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுற போகிறீங்கன்னா இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணி ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கணும். இதே மாதிரி உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென், தேங்க்யூ, பை.